இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை ஒரே ஒரு பெண் உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஒரு ஆப்பை ஒரு மாசத்துக்கு 220 மில்லியன் பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட பெய்டு வெர்ஷன் மட்டும் 21 மில்லியன் பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல 60 மில்லியன் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆப்ல ஒரு நாளைக்கு 38.5 மில்லியன் டிசைன்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மட்டும் 30 மில்லியனுக்கும் அதிகமா வந்து டிசைன்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆப் எது அப்படின்னா கேன்வா. ஸோ இதோட ஓனர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண் தான். ஸோ அவங்கள பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலா நான் சொல்லலான் இருக்கேன். நம்ம எல்லாருமே காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பிபிடி ரெடி பண்றதா இருக்கட்டும், இல்ல ஏதோ டிசைன் ரெடி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரிதான் மெலனி பெர்கிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுமே வந்து ஆரம்ப காலகட்டத்தில் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப சவால்களா இருந்திருக்கு அவங்களுக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்க அப்படின்னா நாம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி டிசைனிங் வந்து நிறைய கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா டிசைனிங்குமே கத்துக்கிறாங்க. பட் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க கத்துக்கிட்ட சாஃப்ட்வேர் என்னன்னா நமக்கு தெரிஞ்சதுதான் அடோபி, இது எல்லாமே இருக்கக்கூடிய. ஸோ இந்த சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே அவங்க வந்து கத்துக்கிறாங்க. பட் அதுவுமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா பிறக்க ஆரம்பிக்குது. நாம இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபியூஷன் புக்ஸ் அப்படின்ற ஒரு முதல் நிறுவனத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் கேன்வாக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா டெஸ்டிங் பண்றதுக்கு அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஃபியூஷன் புக்ஸ் வளர்ந்ததுனால அவங்களுக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய கனவா இப்போ கேன்வாவா உருவாகி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி எளிய முறையில் நம்மளால ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதையும் ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்க. இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு அதுக்கான முதலீட்டாளர்களை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுக்கு ரிஜெக்ஷன் அப்படின்னு வருது. எல்லாருமே நோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதலீட்டாளர்கள் யாருமே சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த நேரத்துல தான் ஒருத்தங்க கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்னா கேமரூன் ஆடம்ஸ். ஸோ இவர் வந்து கூகுள்ல இதுக்கு முன்னாடி வந்து டிசைனரா ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. அவர்கிட்ட இந்த ஐடியாவை சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் 2013 வந்து இந்த கேன்வா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் வந்து உருவாகுது. மெலனி பெர்கின்ஸ் நினைச்ச மாதிரி அவங்களுடைய கனவை அச்சீவ் பண்ணிட்டாங்க. கேன்வா அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இப்போ உலக அளவுல 190 நாடுகள்ல வந்து ரீச் ஆயிருக்கு. எக்கச்சக்கமான மதிப்பு இருக்கு. இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை ஒரே ஒரு பெண் உருவாக்கி இருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஸோ மெலனி பெர்கின்ஸ் அவங்களுடைய சாதனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.